பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், இன்னும் நல்லா காயிலெல்லாம் உப்பு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய் சாப்பிடும் போது. இப்போ நெக்ஸ்ட்டு குழம்புக்கு மசாலா வந்து 3 வெங்காயம், 3 தக்காளி, 2 தேங்காய் பத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு, இதில் வந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்துட்டு, இந்த வதக்கிட்டு வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸில் நம்ம இந்த மசாலாவை ஆட் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலா ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி ஊற்ற வேண்டியதான். இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு வேறு லெவலில் இருக்கும். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் 11 o'clock மேலே இன்றைக்கி வந்து போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சரி இதை வச்சு எனக்கு ஸ்நாக்ஸ் எதுனா பண்ணிடுன்னு சொல்லிட்டு அது மார்னிங்கே வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் வச்சிட்டேன். சிக்கனை நல்லா எடுத்து இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனை எப்போவுமே வந்து ஒரு 7 தண்ணி விட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம். மட்டன் கூட ஒரு 5 தண்ணி போதும். சிக்கனுக்குன்ற போது வந்து 7 தடவை நம்ம இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல்லாம் போகும். கூடவே வந்து நம்ம மஞ்சள் போட்டோம்னா, இன்னும் மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணோன்னா இருக்கிற ஸ்மெல்லாம் போய் நல்லாவே இருக்கும். சிக்கன் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வினிகரை விட வந்து எனக்கு இது பெஸ்ட்டாக தெரியுது மஞ்சள் போட்டு பண்ணுறது. வினிகர் போட்டோன்னா வந்து என்ன ஆகுதுன்னா சிக்கன் வந்து ரொம்ப வந்து ஒரு திக்னஸ் ஆகிடுற மாதிரி தோணுது. அதனால் வந்து இன்றைக்கி மஞ்சளை போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஸ்நாக்ஸ்க்காக சிக்கன் வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன தான் செய்யலான்னு யோசிச்சேன்னா இன்றைக்கி வந்து ஷாமியா செய்யலான்ட்டு பசங்க ஃபஸ்ட்டே ஒரு டைம் கேட்டாங்க. நான் என்னால் அப்போ செஞ்சு கொடுக்க முடியல. அதுவும் 2-3 தடவை கேட்டுட்டு இருந்தாங்க. சரி இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணால் பசங்களுக்கும் ஹாப்பி ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வந்து வெளியே வாங்கி தரத்தை விட வீட்டிலே செஞ்சு கொடுத்தோன்னா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்மளுக்கு எந்த எண்ணெயில் செய்கிறாங்கன்னே தெரியாது வெளியில். அதுவும் சிக்கன் வந்து க்ளீனாக இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு கூட தெரியாது. அவங்க செஞ்சு கொடுக்குறத நம்ம அப்படியே சாப்பிட்றோம், அவ்வளோதான். இதனால் வந்து நான் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பை வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு 150 கிராம் வந்து ஊற போட்டிருந்தேன். அது நல்லா அலசிட்டு இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனையுமே எடுத்து அதையுமே இது கூட ஆட் பண்ணிட்டேன். சிக்கன் வந்து எதுவுமே கட் பண்ண வேணாம். போன்லெஸ் சிக்கன்றதுனால அப்படியே நம்ம ஆட் பண்ணலாம். நல்லாவே இருக்கும். சீக்கிரமாகவே வெந்துடும். இது கூடவே வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தாலும் ஓகே. ரொம்ப மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 லவங்கமும் பட்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நீங்கள் பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா 2த்துல எது வேணாலும் போடலாம். நான் இன்றைக்கி காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஒரு 6-7 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை பண்ணேன் நான் காஞ்ச மிளகா போட்டு. அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதையே நான் செய்கிறேன். உங்களுக்கு எது ஆப்ஷனலோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து நம்ம மஞ்சள் தூளையுமே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம், ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட வந்து பத்திக் மசாலா இருந்தது. அந்த பத்திக் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெப்பரையும் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டையுமே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரே ஒரு தேங்காய் பதையை மட்டும் நல்லா கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே. இப்போ இதில் தண்ணி ஊற்றி தண்ணி வந்து கொஞ்சமாகவே ஊற்றுங்க. ரொம்பவுமே அது சிக்கனுக்கு மேலே இருக்கிற மாதிரி தண்ணியை ஊற்றாதீங்க. சிக்கனுக்கும் கீழே இருக்கிற மாதிரி தண்ணியை ஊற்றி அதை வந்து நம்ம வேக விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 விசில் கொடுக்கலாம். 3 விசில் கொடுத்தோன்னா நல்லா சிக்கனும் வெந்துடும், உள்ளே இருக்க அந்த தாலும் நல்லா வெந்துடும். இப்போ வந்து தண்ணி நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த மசாலாலேயே வந்துடும். அப்போ நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் கம்மியாயிடும். இப்போ வந்து ஒரு 3 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனில் ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அடிக்க முடியும். இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இது ஆற வரைக்கும் நான் வந்து உட்காந்து குரானை ஓதிட்டு தொழுகையை முடிச்சுட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கால இந்த பையன் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இவன் பேர் ஆத்விக். வீட்டுக்கு வந்து நல்லா ஆட்டம் போட்டுட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு போயிட்டு பார்த்தோன்னா வந்து நல்லா ஆறிடுச்சு. குக்கரில் இருக்க அந்த சிக்கன் தால் எல்லாம் நல்லா ஆறி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எடுத்து கையில் பார்த்தேன், சூப்பராக சாஃப்டாக நல்லா வந்துருந்ததுங்க. அப்படியே நம்ம தொடம்போதே வந்து வருது பாருங்கள் சிக்கன் எப்படி. இது முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டு நான் வேக வச்சுருக்கணும், நான் போட மறந்துட்டேன். அதனால் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம உப்பையும் செக் பண்ணால் நல்லது. அப்படி இல்லை ஒரு தடவை அரைப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அரைக்கும் போதே வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனோட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டே நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வைங்க. 2 தடவை நீங்கள் போட்டிங்கன்னா ஜாரில் நல்லாவே அரைப்படுது. நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து எல்லாம் நீங்கள் போட்டு சால்ட்டில் அதனால சரியாக வரல, அதனால பாதி எடுத்து ஏன்னா வந்து சால்ட் பத்தலைன்னா ஜாரில் நல்லாவே அரைப்பட்டு அரைச்சிக்கலாம். துவையல் லெவலுக்கு நீங்கள் அரைச்சாலே போதும். நல்லா எடுத்து வச்சுட்டு
உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதை வந்து டிப் பண்ணுறதுக்காக தேவையான அளவுக்கு இதில் சால்ட்டையுமே ஆட் பண்ணி நல்லா அடித்து வச்சுக்கோங்க. முட்டையை எக்கு பிரெட் கிராம்ஸ் இல்லாமல் கூட செய்யலாம், அதுவே டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ளேவருக்காக இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், அதனால தான் இந்த முட்டையை அடித்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பிரெட் கிராம்ஸையும் ஆட் பண்ணலாம், இல்லை வெறுமனமே வந்து முட்டையிலே டிப் பண்ணி கூட நீங்கள் போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. நான் ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணேன். முட்டையில் போடுறது வந்து இன்னும் சாஃப்டாகவே இருக்குது. பிரெட் கிராம்ஸ் போன போது நம்மளுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக நமக்கு சாப்பிடும் போது அந்த மாதிரி தெரியுது. அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி வசதி இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து ஆயிலை ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் நல்லா சூடாயிடுச்சான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நீங்கள் ஒரு துண்டு போட்டு பாருங்கள். நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த ஷாமியாவை நல்லா ரோல் பண்ணி பால் மாதிரி பண்ணி தட்டி நம்ம இந்த எக்கில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெட் கிராம்ஸில் 2 பக்கமே நல்லா தடவி விட்டுடலாம். இது மேலே வந்து பிரெட் கிராம்ஸில் இந்த மாதிரி தூவி கூட பண்ணலாம். சில பேருக்கு வந்து கீழே உடஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படி மேலே வச்சுட்டு மேலே வந்து ஒரு ஸ்பூனில் வந்து பிரெட் கிராம்ஸை அழகாக தூவி விடுங்க, நல்லாவே ஒட்டிக்கும். அதில் என்கிட்ட இன்றைக்கி கொஞ்சமாக தான் இருந்து பிரெட் கிராம்ஸ், அதனால் வந்து அது வச்சு நான் செஞ்சுருந்தேன். மீதி எல்லாமே முட்டையிலே டிப் பண்ணி போட்டிருக்கேன். இது ஒரு 4 பீஸ் தான் நம்மளுக்கு வந்து பிரெட் கிராம்ஸ்லேயே டிப் பண்ண முடிஞ்சது, அந்த அளவுக்கு தான் இருந்தது. அதனால் எல்லாமே போட்டு ஷாமியாவை ரெடி பண்ணி நான் இப்போ பேனில் போட்டேன். பேனில் போட்டதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வந்து ரொம்பவுமே கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்ல அது வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே வேகும். இருந்தாலுமே ஃபஸ்ட்டே நம்ம நல்லா வேக வச்சிட்டோம், உள்ளே இருக்கிறதுவே நல்லா கொஞ்சம் வேகிறதுக்காக நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுக்கலாம். இது வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்து பண்ணுங்கள், மேலெல்லாம் வெடிக்கிற மாதிரி வரும். ஏன்னா எக்கு போட்டிருக்கையா அந்த இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிக்கும். இந்த மாதிரி பாருங்கள், 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு ஓரளவுக்கு ப்ரௌனாக வரும்போதே 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அந்த வாசனை செம்மையாக வந்தது. பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே வந்து இது ஷாமியான்னு சொன்ன உடனே ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, சீக்கிரம் செய்யுங்கன்ட்டு. அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வரும்போதே வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கணும், இல்லைன்னு நினச்சிங்களேன் எதனா எனக்கு வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டு வெளி கடையில் எதனா போய் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து வீட்டில் எதனா ஒன்று என்கிட்ட இருக்கிறத நான் செஞ்சு கொடுத்துருவேன். இந்த மாதிரி கட்லட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஐட்டம்ஸ் நீங்கள் எது பண்ணாலும் பண்ணுங்கள், அதெல்லாம் விரும்பி ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து இது பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவுமே ஹாப்பி ஆகிட்டாங்க. சீக்கிரம் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து மயோனைஸ் இல்லை வந்து கெச்சப் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இது வந்து ஈஸியான ரெசிபி தாங்க, ஒன்றுமே இல்லை. நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனாக வாங்கிட்டு இருந்தோம், நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம இந்த மாதிரி ஷாமியாலாம் செய்யலாம். இது வந்து முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்து நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. எனக்கு வந்து இந்த பிரெட் கிரன்ச்சில் பண்ணதை விட எனக்கு வந்து எக்கில் மட்டும் பண்ணது வந்து டேஸ்ட்டு இன்னும் அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை. சிக்கன் வீட்டில் இருந்தோன்னா அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அஜ்மலுக்கு கேட்ட மாதிரி செஞ்சு கொடுத்ததுனால தான் அவர் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தார் உட்காந்து. ரொம்பவுமே ஹாப்பி ஆகிட்டாங்க பசங்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் பெரிய பொண்ணு வந்து வெளியே போயிருந்தா, சரி அவளுமே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவளுக்குமே வந்து சூடாக செஞ்சு கொடுத்தா தான் இது சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதையுமே வந்து குழம்பாகவும் செய்கிறாங்க, அதுவுமே ஒரு தடவை நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆத்விக் வந்து அஜ்மல் வந்து சைக்கிள் கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரே அடம் பிடிச்சிட்டு அவன் தான் தள்ளி விடணுன்ற மாதிரி ஒரே அடம் பிடிச்சி விளையாடிட்டு இருந்தான். அவனுமே ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அவனுக்குமே அந்த டேஸ்ட் நல்லா பிடிச்சிருந்தது போல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலே வந்து கொஞ்சம் கடைக்கு போயிருந்தேன். மறுநாள் வந்து எனக்கு லஞ்சுக்காக வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சா, அதனால் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே இருக்க அமிஞ்சிக்கரை மார்க்கெட்டுக்கு தான் போவேன், ஏன்னா அங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி அவரைக்காய், பீன்ஸ், கேரட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் விலை தாங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா வந்து 1/2 kg வந்து 50 rupeesன்னு வேறு சொல்கிறாங்க. அதனால் தேவையானது மட்டும் வாங்கினேன். கார்ன்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மார்க்கெட் சைடு வந்து 3 கார்ன் வந்து 60 rupees சொன்னாங்க. சரி ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் அதையுமே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குடமிளகா வந்து இங்கே வாங்கினாலே 20 rupees, எங்கள் வீட்டு பக்கத்துலலாம். அது மார்க்கெட்டில் வாங்கும்போது ஒரு 3 பீஸ் வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல, எனக்கு இங்கே வாங்கிறத விட அங்கே ஓகே தான் சொல்லிட்டு ஒரு 3 பீஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் 20 rupeesக்கு கொடுத்து. நைட் டின்னருக்கு வந்து அவ்வளோவா பசங்க சாப்பிடல, அதனால் எனக்கு வந்து சிம்பிளாக வந்து தோசை சுட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு வந்து ஒரு தோசை தான் சாப்பிட்டாங்க பசங்க. இன்றைக்கி வந்து காலையில் வச்ச அந்த காரமணி காரக்குழம்பை வந்து அதே வந்து எனக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுட்டேன்.
இந்த தோசைக்கெலாம் சொன்னேன் இல்லையா, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தேன்னா சூப்பராகவே இருந்தது. என் பசங்களை வந்து ஒரு தோசை சாப்பிட்டவங்க 2 தோசை சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. சரி அவங்களுக்குமே செஞ்சு கொடுத்துட்டு நைட் டின்னர் முடிச்சாச்சு. 8:30க்கு மேலே தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்தார். அவருக்குமே சூடாக ஷாமியா செஞ்சு கொடுத்தேன். அவருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.